இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப முதலாவது நாம் தேவனிடத்திலே சேர கடவோம், அப்பதான் தேவன் நம்மிடத்திலே சேருவார். அப்ப முதலாவது நாம் தேவனை தேடுகிறவர்களா, நம்முடைய பாவம் அக்கிரமங்களை விட்டு விலகி தேவனிடத்திலே சேருகிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்போ தேவன் நம்மிடத்திலே வந்து சேருவார். இதுதான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிற வார்த்தை. சங்கீதம் 145:18 பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப தேவனிடத்திலே நீங்க சேரணும்னா, நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் உங்கள் சமீபத்திலே வந்து நிற்கிறாராம். அப்போ தேவனிடத்திலே நீங்கள் சேர முடியும். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்கணும். எபிரேயர் 10:22 பாருங்க. துர்மனசாட்சியை நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பரிபூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அப்ப நாம இன்னைக்கு துர்மனசாட்சியை விட்டு விலகணும். நம்முடைய இருதயம் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்டும், நம்முடைய சரீரம் கழுவப்பட்டும், உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம கர்த்தரிடத்துல சேருகிறோம். அவரிடத்துல நாம சேரும் போது நம்ம இடத்துல குற்ற மனசாட்சி, துர்மனசாட்சி எதுவும் இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படணும். நம்முடைய சரீரமும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். அந்த பூரண நிச்சயத்துக்குள்ளாக நாம் வரும்போது நாம் தேவனிடத்திலே சேர கடவோம். அப்படி நாம முழுமையாக நாம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு நாம் தேவனிடத்திலே சேர கடவோம் என்று சொல்லப்படுது. அப்ப துர்மனசாட்சி நம்மை விட்டு நீங்கணும். இருமனம் நமக்கு இருக்கக்கூடாதுன்றார். இருமனம் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, பாவத்திலையும் விழுந்துகிட்டே இருக்கிறது, ஒரு பக்கம் கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் இருமனதாரன்னு அர்த்தம். இருமனம் உள்ளவர்கள்னு சொல்றார். அப்போ முதலாவது நாம அத்தகைய பாவங்களை விட்டு விலகுகிறவர்களா இருந்து தேவனிடத்திலே சேர கடவோம். மல்கியா 3:7 பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திலே திரும்புவேன். அப்போ எப்பொழுது நாம் கர்த்தரிடத்திலே திரும்பணும்? அப்பதான் கர்த்தர் நம்மிடத்துல திரும்புவாராம். எப்ப? அப்ப முதலாவது ஆதியாகமத்துல இருந்து நம்ம பாக்கிறோம் இல்லையா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனா இருந்தார் இல்லையா, நம் முற்பிதாக்களின் தேவன். அவர்களுக்கு வாக்கு பண்ணினத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சுதந்திரிக்கும்படியா கொடுத்தாரு. அவர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைகளை விட்டு நாம் விலகாமல் இருக்கணும். அந்த கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போது அவரிடத்திலே நாம் திரும்புவோம். அப்போ தேவன் நம்மிடத்திலே திரும்புவார். சகரியா 1:3 பாருங்க. ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்திலே திரும்புவேன். அப்ப கர்த்தரை நோக்கி நாம கூப்பிடணும். முதலாவது நாம் அவரை தேடணும். முழு மனதோடு நாம் அவரை தேடும் போது அப்ப தேவன் நமக்கு தென்படுவார். அதனால்தான் ஏசாயா 55:6-7 வசனங்களை பாத்தீங்கன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை எப்ப நம்ம தேட முடியும்? கண்டடையத்தக்க சமயம் எதுனா, அதிகாலையிலே தேவனை தேடுகிறது தான் அந்த கண்டடையத்தக்க சமயம். அப்படி நாம் அவரை தேடும் போது அப்ப தேவன் நமக்கு சமீபமாய் வந்து நிற்பார். அதே போல 7வது வசனத்துல சொல்லப்படுது பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். அப்ப துன்மார்க்கமாய் நடந்து கொண்டு நீங்க கர்த்தரை தேடுனீங்கன்னா அதுல பிரயோஜனமே கிடையாது. அப்ப நம்முடைய அக்கிரம வழிகள், பாவ வழிகள், துன்மார்க்க வழிகளை விட்டு, அந்த அத்தகைய நினைவுகளை விட்டு நாம கர்த்தரிடத்திலே திரும்புகிறவர்களா இருக்கணும். அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்துக்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அப்படி பாவத்தை அக்கிரமத்தை செஞ்சவங்க எப்படி தேவனிடத்துல சேர முடியும்னு தயங்குகிறவர்களுக்கு இன்னைக்கு சொல்றாரு, அவர் மனதுருக்கம் உள்ள தேவனா இருக்கிறார், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெற்றிருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட தேவனிடத்துல நிச்சயமா மன்னிப்பு உண்டு இல்லையா?
அவரிடத்திலே மன்னிப்பு கிருபையும் ஏராளமா இருக்குது. அதனால தேவனிடத்திலே நாம் மனம் பொருந்தி மன்னிப்பு கேட்போமானால் தேவன் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கூட அவர் எடுத்து போடுவார், நீக்கி போடுவார். அப்போ நாம் அவரிடத்திலே திரும்பும் போது தேவனும் நம்மிடத்திலே வருவார். 1 யோவான் 3:3 பாருங்க, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்த இருதயம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். எப்போ கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அவர் சுத்த இருதயம் உள்ளவரா இருக்கிறார். அப்ப நீங்க அவரை தேடுகிற நாம எப்படி இருக்கணும்? சுத்த இருதயம் உள்ளவர்களா இருக்கும் போது அப்ப நாமும் நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ளுகிறவர்களாய், பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டு விலகுகிறவர்களாய் நாமும் இருக்கணும். சங்கீதம் 51 தாவீது தன் பாவ மன்னிப்பை குறித்து அவர் அறிக்கையிடுறது அந்த அதிகாரத்துல நாம பார்ப்போம். அதுல 6-7 வசனங்களை பாருங்க. இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். தாவீது தன்னை சுத்திகரிக்கும்படியா தேவனிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நாம கூட நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நீங்கும்படியாக தேவனிடத்துல நாம் முழு மனதோடு அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மையும் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குவார். அவர் திரு ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிப்பார். ஏன்னா அவர் நம்முடைய பாவம் அக்கிரமங்களுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தி மரித்தாரு. நாம ரட்சிக்கப்படணும், நாம நித்திய ஜீவனை அடையும்படியாக தான் அவர் ரத்தம் சிந்தினார். அதை நாம் உணர்ந்து அவரிடத்திலே நாம் மனம் பொருந்தணும். சங்கீதம் 51:10 பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்போ சுத்த இருதயம் நமக்கு வேணும். கள்ளம் கபடமற்ற ஒரு சிறு குழந்தையின் இருதயத்தை போல நம்முடைய இருதயமும் சுத்த இருதயமா இருக்கும் பொழுது தேவன் நிலைவரமான ஆவியை நம்முடைய உள்ளத்திலே புதுப்பிப்பார். புது நிலைவரமான ஆவியை நமக்குள்ள தருவார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம நிலைத்திருக்கும்படியா செய்வார். யாக்கோபு 1:8 பாருங்க, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இரு மனம் உள்ளவனா இருந்தா அவன் வழி கோணலும் ஆணலுமா தான் இருக்கும். ஏன்னா பாவத்துல இருந்துன்னு ஒரு பக்கம் கர்த்தரை தேடுகிறோன்ற வழியிலையும் வந்துகிட்டே இருக்கிறது அது இருமனம் உள்ளவன் சொல்றார். அவன் அவன் வழியெல்லாம் எப்படி இருப்பானா, நிலையற்றவனா இருப்பான். ஸ்டெடி மைண்டு இல்லாம இருக்குமா, குழப்ப சூழ்நிலை அவனுக்குள்ள காணப்படும். அப்படி நாம் இருக்கக்கூடாது. சங்கீதம் 24:4 சொல்லுது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அப்போ அந்த சுத்த இருதயம் உள்ளவன் யாரா? அவனுடைய கை சுத்தம் உள்ளதா இருக்கணுமா, அவன் இருதயம் மாசு இல்லாம இருக்கணுமா, அவன் மாயையான காரியத்துக்கு தன்னை ஒப்புக்கொடாமலும் கபடான ஆணைக்கு பொய்யான காரியங்களுக்கு ஆணையிடாமலும் இருக்கிறவனா இருக்கவன் தான் சுத்த இருதயம் உள்ளவன் சங்கீதம் 24:4 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கும் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவர் நம் பிதாவா இருக்கிறார், நாம் அவர் குமாரனா இருக்கிறோம்னு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் நமக்கு பண்ணியிருக்கிறார்னா 2 கொரிந்தியர் 7:1 பாருங்க, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் அப்போ பிதாவானவர் தான் நமக்கு தகப்பனா இருக்கிறாருன்ற அந்த வாக்கு தத்தம், அவருடைய பிள்ளைகளாய் நாம இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவினாலே நாம குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்கு. அதை நாம உணரணும்னா மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நாம முதலாவது நீக்கணும். மாம்சத்திலையும் அசுத்தம் இருக்கக்கூடாது, நம்முடைய பரிசுத்த ஆவியிலும் எந்த விதமான அசுத்தங்களும் இல்லாதபடிக்கு நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலையும் தேவ பயத்தோட பூர்ணப்படவும் கடவும். அப்படி நாம் பூரணப்படும் பொழுதுதான் கர்த்தரிடத்திலே நாம் சேர முடியும். அதான் இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்ததின்படி யாக்கோபு 4:8 தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமீன்.